நவராத்திரியின் 2ஆம் நாள். இன்னைக்கு பார்க்க போற அம்மன் பேரு பிரம்மச்சாரிணி அம்மன். மலைகளின் அரசனுக்கு மகளா பிறக்கிறாங்க நம்ம பார்வதி அம்மன் ஒரு மனித உருவத்துல. நம்ம பார்வதி அம்மன் குழந்தையா இருக்கிறப்பயே நம்ம நாரதர் வந்து அந்த அம்மன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. கடுமையான ஒரு தவம் இருந்துதான் நம்ம சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்களோட இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே துறந்து காட்டுக்கு தவம் செய்யறதுக்காக கிளம்புறாங்க. 3000 ஆண்டுகள் வந்து தவம் புரியுறாங்களாம். சிவன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வெறும் இலை தலை, அங்க இருக்க பழங்கள், இந்த இலைலாம் காஞ்சி போன சருகுலையும் கடும் பனி, வெயில், மழை எதையுமே பார்க்காம சிவபெருமான் அவங்கள வந்து திருமணம் செய்யணுன்றதுக்காக அப்படி ஒரு கடுமையான தவத்தை புரியுறாங்க. முப்பெரும் கடவுள்களும் தேவர்களும் இதை பார்த்து வியந்து இப்படி ஒரு தவம் புரியுறீங்களே அப்படின்னு சொல்லி பிரம்மரே பார்வதிக்கு முன்னாடி தோன்றி ஒரு வரமே கொடுத்துட்டாரு. நீங்க தான் இந்த ஜென்மத்திலயும் சிவபெருமான கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு. புராணங்கள்ல மட்டும்தாங்க பொம்பளைங்களோட லவ்வை வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. ஆனா நம்மள ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஷாஜஹானோட லவ்வை பத்தியும் தேவதாஸோட லவ்வை பத்தி மட்டும்தான் நம்ம ஊர் ஆட்கள் எல்லாம் இன்னுமே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணு ஒரு லவ் பண்ணணும்னு நினைச்சா அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அவ லவ்வுக்காவ அப்படிங்கறத வந்து அந்த டைம்லயே நம்ம பார்வதி அம்மனை ரிலேட் பண்ணி இந்த ஸ்டோரிய சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரிணி அம்மன் மாதிரி நீங்களும் உங்க லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேஷண்டோட அண்ட் விடாமுயற்சியோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க பண்ண லவ் பிரம்மச்சாரிணி அம்மனுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்க லவ்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜாலியா இந்த நவராத்திரி சீரீஸை கொண்டாடு.